இந்த ரிஷபம் ராசிக்கு மே மாதத்தை பொறுத்தவரையிலும் தன்னம்பிக்கையா செயல்படுவீங்க. ராசிநாதன் ஆட்சி, நடை உடை பாவனைகள்ல மாற்றங்கள் வரும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, மற்றவங்களால் மதிக்கப்படுவீங்க. ஆனாலும் உறவுகளால சில நேரங்களில் கவலைப்படுவீங்க. உறவு சிக்கலில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில கவலையோ அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள், விரயங்கள் அல்லது சில கருத்து வேறுபாடுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தனித்து இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்குலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி டைம் அங்கேயே இருக்கிற மாதிரி, அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேற இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும். 4ஆம் பாவகத்துல கேது சுயசாரம் மகம் நட்சத்திரத்துல, 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சுயசாரம் சதய நட்சத்திரத்துல. இந்த 4-10 ராகுக்கு எது இருந்தாவே அலைச்சல், பயணங்கள், வேலை விஷயமா இருக்கும். உறவுகளோடையும் ஒரு ஒத்து வராத பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பா தாய் வழி உறவுகள், சொத்து வகையில, வீடு வகையில சில பிரச்சனைகள், சகோதரர் வகையில சில பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த உறவுகளோட கொஞ்சம் நாசுக்கா நடந்துட்டீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் தான் இது. இதை ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க உறவுகள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மே மாதத்துல கிரக நிலையில போர்டுல இருக்கு, இந்த ஒயிட் போர்டுல பாருங்க. உங்க ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இந்த ராசி அதிபதி 6ஆம் அதிபதியாக வராரு. ஆட்சி பெற்று ராசியில் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துங்க. குறிப்பா கண் வலி, கண் தொடர்பான பிரச்சனைகள், பல்லு வலி, பல் தொடர்பான பிரச்சனைகள், அதே போல கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கெல்லாம். அது சுப கடனாக இருக்கும். குறிப்பா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கடன் வாங்குறது, அல்லது வாகன கடன், வாகன மாற்றம், இஎம்ஐ போட்டு புதிய வாகனம் எடுக்கிறது. அதே சமயத்துல சில பேருக்கு வீட்டு கடன், லோன் வாங்கி வீடு கட்டுறது, சொத்துக்கள் வாங்குறது போன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மறைமுக எதிரிகளுடைய எதிர்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், நாசுக்கா பேசணும், அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணையோரால் கூட கவலைகள், சில பிரச்சனைகள் வரும். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல சனியோட இருக்கு. அப்போ 11ஆம் பாவகத்துல பாவகிரகம் சனி செவ்வாய் இருக்கிறது நன்மை இருந்தாலும், ஆனாலும் ரெண்டும் க்ளோஸா இணையும் போது குறிப்பா சகோதரர் வழி பிரச்சனைகள், சொத்துக்கள் வகையில பிரச்சனை, கடன் அழுத்தங்கள், கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படுறது. அதே போல வாழ்க்கை துணையோர் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை போன்றவையெல்லாம் மாதத்தோட தொடக்கத்துல இருக்கு. இந்த சூரியன் மாதத்தோட தொடக்கத்துல முதல் 15 நாள் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கும். 4ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு வாகனம் வகையில புதிய மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில போய் வேலைக்காக ட்ரை பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும், வேலை முயற்சிகள் சக்சஸ் ஆகும். தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். கோபம், டென்ஷன் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அந்நியம் குறைவாக இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் முதல் 15 நாள் இருக்கிறதுனால கூடவே புதனும் இருக்கும். முதல் 14 நாள் புதன் சூரியன் 2 கூடியவன் 12ல இருக்கும் போது வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாகும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கடன் மேலும் வாங்காம இருப்பீங்க. ஆனாலும் சில பேருக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க. 2ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருக்கிற காலகட்டத்துல வாக்கில் கவனம் செலுத்தணும். முதல் 15 நாள் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் நாசுக்கா பேசுங்க. மறைமுக எதிரிகளுடைய ஆட்டம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால எதையும் வெளிப்படையா சொல்லாம, யாரை பத்தியும் விமர்சிக்காம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில மே 15ஆம் தேதி ராசிலேயே சூரியன் வந்துடும். புதனும் மே 14ஆம் தேதி ராசிக்கு வந்துடுது. புதன், சுக்கிரன், சூரியன். அதே போல மே 15ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறுது. ஆட்சி பெற்ற செவ்வாய் இங்க ராசியில சுக்கிரன் ஆட்சி, சூரியன் மற்றும் புதன். புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. கோபம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதே சமயத்துல வேலை விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தை தரும். அந்த நேரத்துல எதிரிகளை வெல்வீங்க. மாதத்தோட பிற்பகுதியில எதிரிகளால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும்.
வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், சில பேருக்கு ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரும். குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல வேலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சேலரி ஹைக் ஆகிறதுக்கான செய்திகள் வர்றது, அல்லது எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான செய்தி வர்றது, ப்ரொமோஷன் லிஸ்ட் வர்றது போன்றவை இருக்கும். அலைச்சலோடு பணிபுரியக்கூடியவர்களுக்கு இப்ப இடமாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, அரசு பணியில இருக்கீங்க, உங்களுக்கு அருகாமையிலேயே கிடைக்கணும், அதுக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க அந்த டிரான்ஸ்ஃபருக்கான நல்ல செய்தி வரக்கூடிய மாதமாகவும் பிற்பகுதியில் இருக்கும். இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கிளியர் ஆயிடுறீங்க. அதே போல ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னாக்க ராசிரிய புதன் சூரியன் இருக்கிறனால புத்திசாலித்தனமா முடிவெடுத்து சக்சஸ் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையுமே. உங்களுக்கு குரு 2ஆம் பாவகத்தில் இருக்கு, 8 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் பாத்துங்க. வயதானவர்களாக இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கீங்க, ஒன்னா இருக்கிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல பாதிப்பு வரும். அப்போ நீங்க அவருடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல வருமானம் அதிகமா வந்தாலும் அது செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால எக்ஸ்பென்சஸ் ஆகும். லாபஸ்தானாதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வந்தாலும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்குறது, செலவு பண்றது, சுப கடன் வாங்குறது போன்றவை ஏற்படும். பிள்ளைகளால செலவுகள் உண்டு. அதே போல உறவுகளால மன வருத்தங்களும் உண்டு. உறவுகளுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது. குறிப்பா சகோதர வழி உறவு, அதே போல வாழ்க்கை துணைவரின் வகையில வரக்கூடிய உறவுகள் அல்லது தாய் வழி உறவுகள், இவங்களோட மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். தேவையற்ற அலைச்சல் பயணத்தை தவிர்த்துறது இந்த காலகட்டத்தில் நல்லது. வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அதற்கேற்ற வருமானம் வரும். 10ஆம் அதிபதி சனி 11ல இருக்கிறாரு. 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு லாப சனி, லாபத்தையும் கொடுப்பாரு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியில ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியிலிருந்து அதற்கான முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும். நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா நெகட்டிவ் இருந்தாலும் அதை பாசிட்டிவா மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருக்கோ, அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. குறிப்பா உறவுகளோட மட்டும் வாக்குவாதம் செய்யாம கொஞ்சம் டிஸ்டன்ஸா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில நேரங்களில் நல்லாவே இருக்கக்கூடிய ஃபேமிலியில கூட சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் செலவுகள் அல்லது மன வருத்தங்கள் போன்றவை இந்த மாதத்தோட முதல் பகுதியில் ஏற்படும் பிள்ளைகள் வகையில. சோ பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக தோளுக்கு மேல் வளர்ந்தாக தோழர் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னாக்க பிள்ளைகளால பெரிய மன வருத்தம் இல்லாம அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சோ அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான மாதம் தான். மாதத்தோட பிற்பகுதி பெட்டரா இருக்கு. முதல் பகுதியில சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். பயணங்கள் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது. அல்லது கொடுக்கல் வாங்கல் அல்லது வேற தேவையற்ற இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதிய நபர்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால எவிடன்ஸ் ஏற்படுத்திங்க, இல்லைன்னா தவிர்த்து விடுங்க. ராசிக்கு 12ஆம் அதிபதி மாதத்தோட பிற்பகுதியில் ஆட்சி பெற்று இருக்கனால வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் வரும். வாழ்க்கை துணைவரால செலவுகள் வரும். வாழ்க்கை துணைவரால கூட சில பேருக்கு ஆதாயங்களும் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கலவையான பலன்கள் தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு நீட் போன்ற எக்ஸாம் வருதுன்னாக்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா எழுதக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேலதான் வரும். அதனால பாசிட்டிவா தான் இருக்கும், பயப்பட வேண்டியது இல்லை. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா மருத்துவம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சிறிய கடன் நடத்துறவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், வங்கி துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தயாரிப்பு, விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதம் தொழில் ரீதியாக வருமானம் எல்லாம் வரும். எக்ஸ்பென்சஸ் அதை விட அதிகமாகும். கடனை கொஞ்சம் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அகலக்கால் வைக்காதீங்க. கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை தீர்ப்பீங்க. சில பேருக்கு வாகன மாற்றம், சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கோபம், டென்ஷனை தவிர்த்துடணும். சில பேர் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசு பணியில் இருப்பவங்க அல்லது பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு மாதத்தோட இறுதியில உண்டு. ஒர்க் பிரஷர் மாதத்தோட இறுதியில பெரிய அளவுக்கு இல்லை. சில உறவுகள் உங்களுக்கு நச்சரிப்புகளை ஏற்படுத்துவார்கள் பணம் கேட்டு. அவர்களிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்கும். மிருகசிரீசம்
1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில சில பேருக்கு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஏற்படும். வேலையில அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். பிள்ளைகளால சில பேருக்கு மன வருத்தம், வாழ்க்கை துணைவரால் செலவுகள், அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு, அல்லது வாழ்க்கை துணை ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறது போன்றவையும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வேலை விஷயமா புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். தொழில் ரீதியாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால கடன்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. சில உறவு சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா அது தடையா இருக்கும். திருமண தடைகள் இருக்கும். ஈவன் ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, இன்னும் திருமணம் ஆகலைன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் பகுதி மே 26 வரையில உங்களுக்கு தடை இருக்கும். மே 26க்கு பிறகு உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கும். அப்ப நீங்க வரன் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு வந்து போகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையோர் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மாதத்தோட இறுதியில பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போடும். காதல்ல கசப்புகள், ரிலேஷன்ஷிப்ல பிரிவுகள் போன்றவையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறது நல்லது. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பல்லு, கண்ணு தொடர்பான பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் எல்லாம் நிறையவே வரும். வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட. ஆனா செலவுகள் அதிகமாகும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக கையை கிடைக்காது, கடன் பட வேண்டிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். மொத்தத்துல ஒரு கலவையான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய மன வருத்தம் இல்லை. 3வது நபருக்கு உதவி செஞ்சுட்டு 3வது நபர் உங்க குடும்பத்தில் அலோவ் பண்றீங்கன்னாக்க கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அந்த 3வது நபர்ன்றது யாருன்னா உங்களுக்கு தெரிந்தவர் தான். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஏற்கனவே நீங்க உதவி செஞ்சவராக இருக்கோம். அவர்களால சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான் இந்த பொது பலன். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த விஷயத்துல. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்க லலிதாம்பிகை உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில் இருக்குன்னா கூட நீங்க போய் வேண்டிக்கிட்டு வாங்க. நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள் ஏற்படும். கடன் குறையும், நோய் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். நன்றி, வணக்கம்.